Are you muted, Brother Stone? Brother, can you hear me, brother? Can you hear me now, brother? I Hello? can. We can. Thank you. Yes, brother. Brother, I would be requiring Brother Parthiban's help to read the scriptures in Tamil, brother. Can I take brother's help, brother? You're leading the meeting. You go for it. Whatever you want to do. Fine, brother. Thank you, brother. கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் கூட பிதாவாகிய தேவன் நம்மளை ஒன்று கூட்டி அவருடைய வார்த்தைகளை தியானிக்க கிருபை செய்வதற்காக பிதாவாகிய தேவனுக்கு நாம் கிறிஸ்து இயேசு மூலியமாக நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். My dear brothers and sisters in Christ Jesus, I thank the Heavenly Father for also giving me this opportunity and also for gathering us all to study and meditate upon this subject. My subject today will be on the topic called as Times of Gentiles. அன்பான சகோதர சகோதரிகளே, நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடமானது புறஜாதிகளின் காலம், டைம்ஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ். முதல்ல இந்த ஒரு பாடமானது எந்த ஒரு வசனத்துல காணப்படுது, எந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில இந்த ஒரு பாடமானது இருக்க போகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். First, let us understand from where this times of Gentiles, this term comes from which scripture. So first, let us go and understand and let us first read that scripture. The scripture comes in Luke 21st chapter 24th verse. அந்த ஒரு வசனத்தை லூக்கா 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல நம்ம படிக்கலாம். தமிழ்ல படிக்கிறீங்களா பிரதர்? பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். And they shall fall by the edge of the sword and shall be led away captive into all nations, and Jerusalem shall be trodden down of the Gentiles until the times of the Gentiles be fulfilled. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வசனத்துல தான் அந்த ஒரு வார்த்தையானது வருது, அதாவது புறஜாதிகளின் காலம். Dear brothers and sisters, from in this scripture only we get the term called as times of the Gentiles. இந்த ஒரு வசனத்தை நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு வசனத்தை பேசியிருக்காரு. Our Lord Jesus Christ has spoken this verse. இந்த ஒரு வசனத்துல ரெண்டு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியும். ரெண்டு விஷயம். In this verse there are two things which we need to take notice of. முதல் விஷயம், the first thing, அந்த ஒரு வசனத்துல என்ன வருது அப்படின்னா காலங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அந்த காலங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான அந்த ஒரு கிரேக்க பதத்தின் அர்த்தத்தை நம்ம பார்க்கும்போது அந்த கிரேக்க பதம் என்ன ஒரு அர்த்தத்தை நம்ம கொடுக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தை பத்தி தான் அந்த ஒரு வார்த்தையானது பேசுது. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபிக்ஸடான ஒரு டைம் பீரியட். The first thing which we notice in that scripture is that scripture, when it talks about times, the Greek word meaning of that word is basically fixed time. When I say fixed time, that was the word where it is mentioned as times actually speaks about a fixed time, a specific time period. This is the first thing. ரெண்டாவது விஷயம், அந்த ஒரு வசனத்துல இருக்கக்கூடிய ரெண்டாவது விஷயம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஒரு காலப்பகுதியில தான் புறஜாதிகளால எருசலேம் மிதிக்கப்படுவார்கள். இந்த ஒரு காலப்பகுதியில தான், அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில தான் எருசலேம், அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் புறஜாதிகளால மிதிக்கப்படுவார்கள். So the second thing which we notice in that scripture is our Lord Jesus says during this time period only the Israel or Jerusalem
will be trodden down under the rule of Gentiles. இந்த ஒரு ரெண்டு விஷயம் தான் நம்ம வந்து இந்த ஒரு வசனத்துல கவனிக்கிறோம். அதாவது முதல் விஷயம் வந்து ஒரு காலப்பகுதி, ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியை பத்தி அந்த வசனம் வந்து பேசுது. ரெண்டாவது விஷயம், அந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில இஸ்ரேல் வந்து புறஜாதிகளால மிதிக்கப்படுவாங்க. So the two things which we notice in the scripture is, the first thing is it talks about a specific time period, and the second thing is during this specific time period only Israel will be trodden down under the rule of Gentiles, meaning Israel will be ruled by the Gentiles during this specific time period. அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில தான் இஸ்ரேல் தேசம் வந்து புறஜாதிகளால ஆளப்படுவார்கள். அது இந்த புறஜாதிகளின் காலம். That is what we call as times of Gentiles. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இந்த பாடத்துல ஒரு 3 விஷயங்களை வந்து இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்க்க போறோம். ஒரு 3 பாயிண்ட்ஸ் இந்த பாடத்துல வந்து நம்ம பார்க்க போறோம். முதல் பாயிண்ட் வந்து என்னன்னா, how long is this time period? அதாவது எவ்வளவு காலம் இந்த ஒரு காலப்பகுதி. ஏன்னா நம்ம என்ன பார்த்துட்டோம்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதின்னு பார்த்துட்டோம். குறிப்பிட்ட காலப்பகுதின்னு சொல்லும் போது அது ஒரு நாளா, இல்ல ஒரு வருடமா, இல்ல 100 வருடமா, அல்லது எவ்வளவு வருடம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ரெண்டாவது, இந்த ஒரு காலப்பகுதி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி நம்ம சொல்லிட்டாக்கா அதுக்கு வந்து ஒரு தொடக்கம் வந்து இருக்கணும், ஒரு ஸ்டார்டிங் வந்து இருக்கணும். ஸோ இந்த ஒரு காலப்பகுதி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? மூன்றாவது என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஒரு காலப்பகுதி எப்போ முடியும், அல்லது புறஜாதிகளின் காலம் எப்போ ஃபுல்ஃபில் ஆகும், எப்போ அந்த ஒரு முடிவுக்கு வந்து வரும். இந்த ஒரு 3 விஷயங்கள் தான் நம்ம பாடத்துல இருந்து கற்றுக்கொள்ள போறோம். In this subject, we are actually going to find out 3 things. The first thing is, how long is this time period? Because in the scripture, we also found out that this time is basically a fixed time period. When we say that it is a fixed time period, then we need to find out how long it is. Is it one day, or is it 1 year, or is it 100 years, or is it more than that? So we need to find out this time period. That is the first thing. And the second thing is, when we claim that this is a fixed time period, we need to understand when does this time period start from? Because when we say it's a fixed time period, it should have a starting point. So we need to understand when does it start from? What is the starting point of this time period? That will be the second thing. And the third thing is when this time period will end. Because if it has a starting period, obviously it will have an ending period. So when will this time period be end? Or we can also say, when will the times of Gentiles be fulfilled? These are the 3 things which we are going to learn in this subject. Let's move on to the first thing. நம்ம வந்து அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எவ்வளோ காலம் இந்த ஒரு காலப்பகுதியானது இருக்க போகுது. அதாவது புறஜாதிகளின் காலமானது எவ்வளோ வருஷங்கள் கொண்டிருப்பது. The first thing which we are going to understand is, how long is this time period of the times of Gentiles? இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது, முதல்ல தேவனுடைய ராஜ்யமானது எங்க இருந்துச்சு அப்படின்னா, ஏதேன் தோட்டத்துல இருந்துச்சு. அதாவது ஈடன் கார்டன். அங்கதான் முதல்ல தேவன் வந்து அவருடைய ராஜ்யத்தை வந்து அங்கதான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. ஆதாம் தான் அங்க வந்து ராஜாவாக இருந்தாருன்ட்டு பாக்குறோம். இந்த ஒரு ராஜ்யமானது தொடர்ந்து இருந்துச்சான்னு கேட்டாக்கா இல்ல. சாத்தான் வந்து அங்க ஏவாள் மூலியமா ஆதாம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஒரு பாவத்தை பண்றாரு. பாவத்தை பண்ண உடனே அந்த ஒரு ஏதேன் தோட்டத்துல இருந்தே தேவன் வந்து அவங்கள வெளியே அனுப்பிச்சிடுறாரு. When we talk about the kingdom of God was first established in Eden Garden on the earth. Because we also see that God has given the dominion to man, basically Adam. He gave them the dominion, and Adam was basically a king there in the Eden Garden. But due to sin, due to the deception of
Satan through Eve, Adam also transgressed, and they were sent out of the Eden garden. அடுத்தது வந்து தேவன் என்ன பண்றார் அப்படின்னா, இப்போ ஆதாம் வந்து வெளியே துரத்தப்பட்டாச்சு, அந்த தேவனுடைய ராஜ்யமானது அங்க போயிடுச்சு. ஸோ தேவன் அப்படியே விட்டுட்டாரான்னு கேட்டாக்கா, தேவன் வந்து அப்படியே விடல. தேவன் இப்போ வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இஸ்ரேல்ல ஒரு நிழலான ஒரு ராஜ்யத்தை வந்து தேவன் ஸ்தாபிக்கிறார். ஒரு நிழலான ஒரு ராஜ்யம் இஸ்ரேல வந்து தேவன் ஸ்தாபிக்கிறார். ஏன்னா சாலமோன், தாவீது இவங்களா உக்காந்த அந்த ஒரு சிம்மாசனம் வந்து யாருடைய சிம்மாசனம் அப்படின்னா, தேவனுடைய சிம்மாசனம். நம்ம அந்த வசனத்துல கூட வாசிக்கிறோம், ஸ்கிரீன்ல கூட இருக்கு. Dear brothers and sisters, first we saw that God established his kingdom in the Eden garden, but did it continue? Did it continue for a long time? No, because Adam transgressed, and after they were sent out of the Eden garden, God again establishes his typical kingdom in Israel. We basically call this as a typical kingdom, which was established in Israel. And we also have scriptures where it says that Solomon sat on the throne of the Lord, because Solomon, it was actually the throne of the Lord. So God established a typical kingdom in Israel. And God, தேவன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இஸ்ரேலுக்கு அநேக கட்டளைகளை கொடுத்து, அந்த கட்டளைகளை வந்து அவங்க கை கொண்டாங்கன்னா என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்று கூட தேவன் வந்து சொல்றாரு. அவங்களுக்கான அந்த ஒரு பிளெஸிங்ஸை கூட தேவன் சொல்றாரு. அதே போல தேவன் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த கட்டளைகள்லாம் நீங்க சரியாக கை கொண்டு நீங்க நடக்கலைன்னா என்னென்ன ஒரு சாபம் வந்து உங்க மேல வரும், என்னென்ன பனிஷ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களும் வசனத்துல வந்து ரொம்ப தெளிவா தேவன் வந்து சொல்றாரு. அதுல ஒரு முக்கியமான ஒரு பனிஷ்மெண்ட், அந்த ஒரு பனிஷ்மெண்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். அதுதான் வந்து புறஜாதிகளின் காலம். அந்த ஒரு பனிஷ்மெண்ட்டை அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு கால பகுதிக்கான பேரு தான் புறஜாதிகளின் காலம். So in Israel, God had established his typical kingdom, and basically what happened is God gave many commandments to Israel, and he also promised them that if they obey those commandments, if they are in obedience to those commandments, they will also get many blessings. And at the same time, if they are disobedient to those commandments, if they are not faithful to those commandments, they are also going to get curses and punishments. Among that curses and punishments, one such important punishment is what we call as the times of the Gentiles. About that punishment only we are going to read today. We are going to study today. அந்த ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். Let us also read that verse. லெவிட்டிகஸ், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுவீர்கள், உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள், துரத்துவார்கள், இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள். And I will set my face against you, and ye shall be slain before your enemies. They that hate you shall reign over you, and ye shall flee when none pursueth you. இந்த ஒரு வசன பகுதியில் நம்ம ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னா, தேவன் வந்து இஸ்ரேலை பார்த்து சொல்றாரு, நீங்க வந்து நான் சொல்றதெல்லாம் நீங்க கை கொள்ளணும், நீங்க வந்து அதுக்கு கை கொண்டு நீங்க நடக்கலைன்னா என்ன ஆகும்னா, உங்களுடைய எதிரிகளுக்கு முன்னாடி நீங்க வந்து அடிக்கப்படுவீங்க, நீங்க யாரை வெறுக்கிறீங்களோ அவங்க வந்து உங்களை ஆளுகை செய்வாங்க, நீங்க உங்க தேசத்தை விட்டு நீங்க துரத்தப்படுவீங்க, எல்லா இடத்துல இருந்து ஓடிட்டே தான் இருக்கணும். In this verse, we also learn that the Lord is warning Israel against the punishment if they disobey. So he is also saying that you will be slain before your enemies. And Israel will be ruled by those whom they hated. And he also says you will be fleeing when nobody is pursuing you. You will flee. You cannot stay in one place. You will be still fleeing. So these are the punishments which the Lord is saying that Israel will go through. And next verse is the most important verse. அடுத்த verse தான் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், நம்ம படிக்கலாம் பாருங்க. 18ஆம் வசனம். இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாதிருந்தால்
உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஏழத்தனையாக உங்களை தண்டித்து. And if ye will not yet for all this hearken unto me, then I will punish you 7 times more for your sins. இங்க தேவன் என்ன கிளியரா சொல்லிட்டார் அப்படின்னா, நான் இவ்வளையும் பண்ணி நீங்க வந்து எனக்கு எனக்கு வந்து நீங்க செவி கொடுக்காம நீங்க போயிட்டீங்கன்னா உங்களை வந்து நான் ஏழத்தனையாக நான் தண்டிப்பேன். 7 times more for your sins. The Lord here tells to Israel that if you do not hear me after I do all these things, then I will punish you 7 times more for your sins. 7 times more for your sins. இந்த 7 times அப்படின்றத வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய பாடத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு பார்க்குறோம். We have to keep this term called as 7 times. This is the important term needed for our subject. பொதுவாகவே பைபிள்ல காலம் அப்படின்றத வந்து நம்ம எதுக்கு ஒப்பிட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னா, காலம் அப்படின்றது வந்து ஒரு வருடம். ஏன்னா இது வந்து நம்ம அந்தி கிறிஸ்து சப்ஜெக்ட்ல இரண்டாம் வருகை சப்ஜெக்ட்ல வந்து யூஸ்வலா அந்த காலங்கள் அரை காலம் அதெல்லாம் வரும்போது ஒரு காலம் அப்படின்னாலே அது வந்து ஒரு வருடத்துக்கு தான் நம்ம வந்து எடுப்போம். Usually in Bible, when we have things called as when we have a term called as time, we always equate that to an year. We have also done this in subjects like Antichrist and second coming. So basically a time, when it talks about some important time period, and when the term time comes, it's basically a year. அந்த ஒரு வசனத்துல இப்ப நம்ம ப்ரீவியஸா லேவியராகமத்துல படிச்ச அந்த வசனத்துல பார்க்கும்போது அது என்ன சொல்லுது அப்படின்னா, 7 காலங்கள் ஏழத்தனையாக அந்த ஒரு 7 காலங்கள் வந்து நான் வந்து உங்களை தண்டிப்பேன் அப்படின்ட்டு அந்த ஒரு வசனத்துல வந்து சொல்றாரு. In the previous verse also we read, the Lord says to Israel that he is going to punish them 7 times. So அந்த ஒரு 7 காலங்கள் என்பது 7 வருடங்கள், 7 years தான் அது வந்து குறிக்கும். So basically that 7 times is nothing but 7 years. இப்போ ஒரு வருடம், இப்போ நம்மளுடைய கேலண்டர் பிரகாரம் ஒரு வருடம் என்பது எவ்வளவு நாட்களை கொண்டிருக்கிறது அப்படின்னா 365 நாட்கள். ஆனா யூதர்கள் பிரகாரம், பைபிள் பிரகாரம் நம்ம வந்து எந்த ஒரு கேலண்டரை வந்து வச்சு நம்ம பார்ப்போம் அப்படின்னா லூனார் கேலண்டர், லூனார் இயர், அதை வச்சுதான் நம்ம பார்ப்போம். ஸோ அதன் பிரகாரம் 360 நாட்கள். ஸோ பைபிள்ல வந்து நம்ம எந்த ஒரு கால்குலேஷன் நம்ம பண்ணாலும் அந்த ஒரு வருடத்துக்கான கால்குலேஷன் எவ்வளவு நாட்கள் தான் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, எவ்வளவு நாட்கள் தான் நம்ம பண்ணணும்னா 360 நாட்கள். Basically, according to our calendar, 1 year equals 365 days. But it is not so in the Bible. In Bible, 1 year, it is basically considered as a lunar year because we calculate according to the lunar calendar in the Bible, and it basically contains 360 days. This is how we calculate in the Bible. ஸோ நம்ம பார்த்த அந்த ஒரு கால்குலேஷன் பிரகாரம் 7 காலங்கள் வந்து இப்போ ஒரு வருடம் பைபிள் பிரகாரம் எவ்வளவு நாட்கள் அப்படின்னா 360 நாட்கள். ஸோ இப்போ 7 காலங்கள், அதாவது 7 வருடங்கள் எவ்வளோ நாட்கள் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து கால்குலேட் பண்ணீங்கனாலே எவ்வளோ வரும் அப்படின்னா 2520 days, அதாவது 2520 நாட்கள் வந்துடும். ஸோ 7 வருடங்கள் அல்லது 7 காலங்கள் என்பது எவ்வளோ நாட்கள் அப்படின்னா 2520 நாட்கள். So we also saw that according to Bible, one lunar year calculation would be 360 days, and according to the previous verse which we read in Leviticus, 7 times is nothing but 7 years. 7 years in days would be 2520 days when we take 360 days for each year. இப்போ நம்ம வந்து தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம், அதாவது இப்போ நம்ம யூஸ்வலா வந்து அந்த ஒரு சிம்பாலிக்கா நம்ம எடுக்கும் போது, அடையாளத்தின் பிரகாரம் நம்ம எடுக்கும் போது, இப்போ கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது நம்ம எவ்வளவு வருடங்கள் எடுப்போம் அப்படின்னா 1000 வருடங்கள் நம்ம வந்து எடுப்போம். அதே போல தீர்க்க தரிசனம் பிரகாரம் ப்ராஃபிட்டிக்கலா ஒரு நாள் வந்து நம்ம எவ்வளவு வருடம் நம்ம எடுப்போம் அப்படின்னா ஒரு வருடம். ஒரு நாள் வந்து ஒரு வருடத்துக்கு அடையாளமாக இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம்.
தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம். Basically, when we see the symbolic days, when we calculate those things, when it comes to our Lord, we calculate one day as 1,000 years. We have this scripture in Peter. And prophetically, when we do some calculation in Bible for a day, we actually consider one day as 1 year, prophetically. ஸோ இந்த ஒரு கால்குலேஷன் வச்சு நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம எந்த ஒரு கால்குலேஷன்ல வந்து நின்னோம் அப்படின்னா 2520 நாட்கள். பட் அந்த 2520 நாட்கள் தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் பார்க்கும்போது எவ்வளவு வருடங்கள் அப்படின்னா 2520 வருடங்கள். According to a prophetical calculation, we understood that one day is basically 1 year. So these 2520 days prophetically will be 2520 years. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு புறஜாதிகளின் காலமானது எவ்வளோ காலப்பகுதிகள் அல்லது எவ்வளோ வருஷங்கள் கொண்டு இருப்பது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2520 வருடங்கள், 2520 years. So basically, from the first point, we understood that how long is this time of Gentiles? It's basically 2520 years. தேவன் வந்து 2520 வருஷங்கள் இஸ்ரேலை வந்து தண்டிப்பார் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் பேசிக்லி the times of Gentiles where the Israel will be trodden down under the Gentiles for 2520 years on account of their sins. ரெண்டாவது பாயிண்ட் இப்போ நம்ம என்ன இந்த ஒரு பாடத்துல வந்து நம்ம கற்றுக்கொள்ள போறோம் அப்படின்னா இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இந்த ஒரு காலப்பகுதியானது எப்போ. The second point which we are now going to learn in the subject is when did this actually start? When did this actually start? ஜெடேக்கியா ராஜா. ஜெடேக்கியா ராஜா தான் இஸ்ரேலோட கடைசி ராஜா, லாஸ்ட் கிங். இவர் இருக்கும் போதுதான் ஒரு ஒரு நியாய தீர்ப்பை தேவன் வந்து இஸ்ரேலுக்கு வந்து கொடுக்கிறார். Zedekiah king was the last king of Judah. He was the last king, and during his reign only God gives a judgment. God proclaims a judgment to Israel. அதை வந்து இப்போ நம்ம படிக்கலாம். Let us also read that verse now. Ezekiel 21 அதிகாரம் 25 வசனம். Ezekiel 21:25. இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்திற்கு முடிவு வரும் காலத்தில் உன்னால் வந்தது. And thou profane wicked prince of Israel, whose day is come, when iniquity shall have an end. இங்க தேவன் வந்து அவருடைய அந்த ஒரு ராஜ்யத்துக்கு அந்த ஏன்னா ஜெடேக்கியா வந்து ஒரு மோசமான ஒரு ராஜாவாக இருந்தார். ஸோ உன்னுடைய அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு வந்துச்சு அப்படின்ட்டு இப்போ தேவன் வந்து சொல்றாரு. Zedekiah was basically, he was a terrible king. He did not follow the ways of David. He did not walk according to the commandments of God. So basically, he was a terrible king. So God here says to him that your day has come. The end has come for you. அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம். We shall read the next scripture. பாகையை கயிற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். Thus saith the Lord God, remove the diadem and take off the crown. This shall not be the same. Exalt him that is low and abase him that is high. ஸோ இங்க தேவன் வந்து என்ன சொல்றாருன்னா அவரை பார்த்து, நீ வந்து உன்னுடைய க்ரௌன், அதாவது நீ வந்து உன்னுடைய க்ரௌனை வந்து நீ எடுத்து போடு, இனிமே இது இப்படியே இராது. அதாவது உயர்ந்தவனை நான் தாழ்த்துவேன், தாழ்ந்திருந்தவனை நான் உயர்த்துவேன் அப்படின்னு தேவன் வந்து ரொம்ப கிளியரா சொல்லிடுறாரு. In this scripture we also see God tells to Israel that God asks Israel to take off their crown and this shall not be the same anymore. God is now going to exalt him that is low and he is going to abase him that is high.
இந்த ஒரு வசனத்தை இப்போ தாழ்ந்திருந்தவன் யாரு, உயர்ந்திருந்தவன் யாருன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் வந்து உயர்ந்து இருந்தாங்க. ஏன்னா தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணாங்க, தேவனுடைய சிங்காசனத்துல வந்து அவங்க இருந்தாங்க, தேவனுடைய ராஜ்யம் வந்து அங்க இருந்துச்சு. தேவனுடைய அந்த ஒரு நிழலான ராஜ்யம் வந்து தேவன் அங்க பண்ணிட்டு இருந்தாரு. சாலமோனு, தாவீது இவங்க எல்லாமே தேவனுடைய சிங்காசனத்துல தான் இருந்தாங்கன்ட்டு பாக்குறோம். சோ இவங்க தான் உயர்ந்தவர்கள். தாழ்ந்தவர்கள் யாருன்னா புறஜாதிகள். சோ இவங்க வந்து தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ள இல்ல. தேவனுடைய அந்த ஒரு உடன்படிக்கை கிட்ட இருந்தே வெளியே தான் வந்து இவங்க இருந்தாங்கன்ட்டு பாக்குறோம். அதனால இவர்கள் தான் தாழ்ந்தவர்கள். சோ இப்போ தேவன் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இஸ்ரேலை பார்த்து, நீ வந்து உன்னுடைய கிரீடத்தை நீ எடுத்துடு, நீ உயர்ந்து இருந்து இப்ப நான் உன்னை தாழ்த்த போறேன். தாழ்ந்து இருந்தாங்க இல்லையா அந்த புறஜாதிகள், அவங்கள நான் உயர்த்த போறேன். சோ இனிமே நீ அவங்க கீழே தான் வந்து நீ இருக்கணும் அப்படின்ட்டு இங்க கிளியரா வந்து சொல்றத வந்து நம்ம பாக்குறோம். In the previous scripture also we understand that God is asking Israel to take off their crown, and he talks about those who are in high place and those who are in low place. The one who were in high place was Israel, because Israel was in covenant with God. God had established his typical kingdom in Israel, and Solomon, David, they all sat on the throne of the Lord. So Israel had everything. So they were in a high place. But Gentiles did not have any covenant, did not make any covenant with the Lord. They did not have any kind of blessings of the Lord. So they were at a low place. Now God turns this, he reverses this. He now puts Gentiles on the top place, and he now puts Israel below them, which means Israel will be ruled by the Gentiles. இந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். Let us read this verse. Ezekiel 21:27. அதை கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன். உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும். அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். I will overturn it, and it shall be no more until he come whose right it is, and I will give it him. இப்போ தேவன் வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா ஜெடேக்கியாட்ட, அதாவது உன்னுடைய கிரீடத்தை நீ கழட்டு. இது எப்போ வரைக்கும் இந்த ஒரு கிரீடம் வந்து கழட்டுன ஒரு நிலைமையில தான் இருக்கணும் அப்படின்னா, உரிமைக்காரன் வரும் வரைக்கும். உரிமைக்காரன் எப்போ வராரோ அப்பதான் நான் இஸ்ரேலுக்கு மறுபடியும் என்னுடைய ராஜ்யத்தை வந்து நான் கொடுப்பேன். உரிமைக்காரன் எப்போ வராரோ அப்பதான் மறுபடியும் இந்த கிரவுன் ஆனது கொடுக்கப்படும். அது வரைக்கும் நீங்க புறஜாதிகள் கீழே தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு கிளியரா வந்து அங்க சொல்லிட்டாரு. So we basically understand from this scripture is, the scripture says until when they are not allowed to put their crown is until the rightful heir returns. Until he come whose right it is, I will overturn it, and it shall be no more until he come whose right it is, and I will give it to him. So until the rightful heir comes, they are not allowed to put their crown back, because God is not going to give them the crown back. Until then, until the rightful heir comes, they have to be under the Gentiles. Basically, they will be ruled by the Gentiles. இப்போ நமக்கு அடுத்த கேள்வி அப்படின்னா, அந்த உரிமைக்காரன் யாரு? Who is that rightful heir? அந்த உரிமைக்காரன் வேற யாரும் இல்லை, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. That rightful heir person is our Lord Jesus Christ. இப்போ நம்மளுடைய ரெண்டாவது கேள்வி என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த கால பகுதியானது எப்போ ஆரம்பிச்சிச்சு? நம்ம கரெக்டா என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, ஜெடேக்கியா தான் கடைசி ராஜா. இப்போ தேவன் வந்து அங்கதான் வந்து அந்த ஒரு கிரௌனை வந்து கொடுக்க சொல்றாரு. அதாவது கிரௌனை வந்து எடுத்துடுறாரு. இஸ்ரேல்ட்ட இருந்த ஒரு ராஜ்யத்தை எடுத்துட்டு புறஜாதிகள் கீழே அவங்களை வந்து கீழ்படுத்துறாருன்னு பாக்குறோம். ஸோ அது ஸ்டார்ட் ஆகிற அந்த ஒரு டைம், அந்த ஒரு புறஜாதிகளின் காலம் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைம் வந்து அதுதான். ஸோ அது வந்து எந்த காலப்பகுதின்ட்டு நம்ம வந்து பார்க்கும்போது, எப்போ எந்த டைம் வந்து அது நடக்குது அப்படின்னா 606 BC, 606 BCல அந்த ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ பேசிக்கலி now our main second point is, the objective of our second point is, we have to find out when did the times of Gentiles start, or when did the times of Gentiles begin. So we understood that Zedekiah was the last king of Israel, and he took off his crown, and the Lord said, until the rightful heir comes, you're not going to put on this crown again, which means you will be ruled under the Gentiles until the rightful heir comes.
So when did this happen? We find that this happens in 606 BC. இப்போ ரெண்டாவது பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து மூணாவது பாயிண்ட், எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம பார்த்துட்டோம், எப்போ முடியும் அப்படின்ட்டு நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்கணும். இந்த புறஜாதிகளின் காலம் வந்து எப்போ முடியும் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். So in the second point we found that the times of Gentiles actually begins in 606 BC. So now we have to find out when does it end? When does the times of Gentiles get fulfilled? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த புறஜாதிகளின் இந்த காலங்கள் இருக்கு இல்லையா, இதோடைய காலப்பகுதி எவ்வளோன்னா 2520 வருடங்கள். இதுதான் இதோடைய காலப்பகுதி அப்படின்னு நம்ம கிளியரா வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ எப்போ முடியும் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வந்து எங்க ஆரம்பிக்குது இந்த புறஜாதிகளின் காலம்? 606 பிசி. 606 பிசியில தான் அந்த புறஜாதிகளின் காலம் வந்து ஆரம்பிக்குது. ஸோ அங்கத்துல இருந்து 2520 வருடங்கள் நம்ம வந்து ஆட் பண்ணாக்கா நமக்கு வந்து இந்த புறஜாதிகளின் காலம் எப்போ முடியும் அப்படின்றத வந்து நம்ம கிளியரா வந்து கண்டுபிடிச்சிடலாம். So basically in the first point we found that the time period of Gentiles or the times of Gentiles is basically 2520 years. So this years is the time period of the Gentiles. Now using this we can calculate when does it end, because we also know when it started. It basically started in 606 BC, and now we also have how many years this times of Gentiles will continue. So it will continue for another 2520 years. Using these two calculations we can now find out when this times of Gentiles will end. So இந்த ஒரு calculation நம்ம பண்ணி பார்க்கும்போது 2520 606 BC கூட நம்ம ஆட் பண்ணும்போது எவ்வளோ எந்த ஒரு காலப்பகுதி எந்த ஒரு இயர் வருது அப்படின்னா 1914 AD. When we calculate this, the answer which we get is 1914 AD. இந்த ஒரு 1914 ADல தான் இந்த புறஜாதிகளின் காலத்தோடைய முடிவு, close of the times of Gentiles. In this 1914 AD only the times of Gentiles ends. முக்கியமா இந்த ஒரு 1914ல இப்போ 606ல என்ன நடந்துச்சு, இஸ்ரேலோடைய அந்த ஒரு கிரீடமானது எடுக்கப்பட்டுச்சு, அதுதான் பிகினிங்ட்டு பார்க்குறோம். 1914ல முக்கியமாக என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கும்போது முதலாம் உலக போர், World War I நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம். Previously we found that out. The times of Gentiles begins from 606 BC, and now we also found it ends in 1914 AD. So when we say it is 606 BC, we know that Nebuchadnezzar captured Israel and the Israel's crown was taken off. That is how we take that year. And in the same way, what happened in 1914 AD? We also need to find that out. What basically happened in 1914 AD is World War I. இந்த முதலாம் உலக போரின் முக்கியத்துவம் என்ன? இந்த முதலாம் உலக போர் எந்த ஒரு தீர்க்க தரிசனத்தின் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்? எசேக்கியேல்ல உன்னுடைய கிரீடத்தை வந்து நீ எடு, எப்போ வரைக்கும் இந்த ஒரு இந்த கிரீடம் யாருக்காக தான் கொடுக்கப்படும் அப்படின்னா உரிமைக்காரன் வரும் வரைக்கும். அந்த உரிமைக்காரன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அந்த ஒரு கிரீடமானது கொடுக்கப்படாது. இப்போ நமக்கு நல்லாவே தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு 1874ல வந்து அந்த ஒரு கிரீடத்தை, அந்த புறஜாதிகளின் காலத்தை முடிவுக்கு கொண்டு வருதே அவர் தான். எப்படி முடிவுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னா, நம்ம அந்த ஒரு ஆல்ரெடி அந்த ஒரு தானியேல் வசனத்தை நம்ம பார்த்துருப்போம். அந்த கல்லானது வந்து அந்த தேவனுடைய ராஜ்யமானது வந்து அந்த ஒரு சிலையை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அடிச்சு நொறுக்குது. அதுதான் அந்த 1914 ADல தான் அது அந்த அடிச்சு நொறுக்கிற வேலையை வந்து ஆரம்பிக்குது. ஸோ அந்த உரிமைக்காரன் வந்துட்டார், அவருடைய அந்த ஒரு இடத்த வந்து அவர் என்ன பண்றாருன்னா எடுக்கிறது. அதுக்கான அடையாளம் தான், அதுக்கான விஷயம் தான் அந்த ஒரு 1914ல நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து கவனிக்கிறோம்.
what is basically the significance of World War I? What happened during World War I is, prophetically, what we understand is, how did this World War I happen? Prophetically is, we also learn this from the Daniel 2nd chapter, where the stone hits the statue. Basically, the statue representing the times of Gentiles, the stone representing the kingdom of God. And we also read in Ezekiel that this, basically, the crown will not be given until the rightful person comes. And we know the rightful person came in 1874. The God's kingdom came in 1874, and the rightful person, he was the one who caused big damage to these times of Gentiles. He was the one who brought this to an end. இந்த ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். Let us read the scripture from Psalms 110:5. சங்கீதம் 110 5ஆம் வசனம். உம்முடைய வலது பாரசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். The Lord at thy right hand shall strike through kings in the day of his wrath. இப்போ நம்ம என்ன ஒரு விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா, இப்போ 606 என்ன ஆச்சு? இஸ்ரேல் வந்து புறஜாதிகளால புறஜாதிகளால அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கேப்சர் பண்ணாங்க. நெபுகத்நேசர் போய் கேப்சர் பண்ணாரு. அதே மாதிரி இப்போ புறஜாதிகளின் காலம் முடிவுக்கு வந்துடுச்சு, 1914 முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னா, இஸ்ரேலுக்கு என்ன ஆதாயம் கிடைச்சிச்சு அதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அதை பார்த்தாதான் நம்மளால கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். 1914 அப்புறம் இஸ்ரேலுக்கு என்ன ஆதாயம் கிடைச்சிச்சு அப்படின்ற சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது, now we understood that 1914 is when the times of Gentiles came to an end. This times of Gentiles is actually it's in respect to the Israel, because the times of Gentiles began when the Babylon captured Israel, and Israelites were under the and after that Israelites came under the Gentile rule. So now we have to understand what basically happened after 1914. How was it beneficial to Israel? What happened later after that? Let's look at few points on that. முதல்ல எப்போ 1914 அந்த ஒரு 1914 ஆனது பிறகுதான் என்ன ஒரு வேலை ஆரம்பிக்கிறது அப்படின்னா, இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு உருவாக்கப்படக்கூடிய வேலை வந்து அப்பதான் ஆரம்பிக்குது. Only after the end of 1914, creation of the state of Israel, basically the country of Israel, started. ஏன்னா முதலாம் உலக போருக்கு முன்னாடி இஸ்ரேலோடைய அந்த ஒரு லேண்ட் அது வந்து யாரால வந்து ஆளப்பட்டுச்சு அப்படின்னா, ஒட்டோமன் எம்பையர் தான் கிட்டத்தட்ட 400 வருஷம் அந்த ஒரு லேண்டை வந்து ரூல் பண்ணாங்க. Before World War I, the land of Israel, Palestine was ruled by the Ottoman Empire for about 400 years. அந்த ஒரு முதலாம் உலக போருக்கு அப்புறம், அந்த முதலாம் உலக போர் நடக்கும் போதுதான் இந்த ஒட்டோமன்ஸ் வந்து பிரிட்டிஷர்ஸ் இவங்களால வந்து டிஃபீட் பண்ணப்படுறாங்க, ஒரு தோல்வியை பார்க்கறாங்க. ஸோ பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து அந்த ஒரு லேண்ட், அந்த ஒரு பாலஸ்டைன் லேண்டை வந்து கண்ட்ரோலுக்கு எடுக்கிறாங்கன்ட்டு பார்க்குறோம். During World War I, the Ottomans were defeated by the British, and the Britishers took control of the land of Israel, which is basically the Palestine. 1917 என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ பிரிட்டிஷ் கண்ட்ரோல் கீழே அந்த பாலஸ்டைன் வந்துடுச்சு. இப்போ அவங்க தான் வந்து அந்த ஒரு பால்ஃபர் டிக்ளரேஷனை சப்போர்ட் பண்றாங்க. அதாவது இஸ்ரேலுக்கு, யூத ஜனங்களுக்கு ஒரு தனி நாடு, அவங்களுக்குன்னு ஒரு நாடு தேவைன்ற ஒரு விஷயம் வந்து அப்புறமா தான் இவங்க சப்போர்ட் பண்ணி அதுக்கான அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். In 1917, Britain issued the Balfour Declaration, and it also supported the establishment of a national home for the Jewish people in Palestine. இது எல்லாமே 1914 அப்புறம் தான் நடக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த உரிமைக்காரன் வந்துட்டாரு, அவருடைய இடத்தை எடுத்துட்டாரு. All these things happens only after 1914, because the reason is, we know clearly the rightful person has come. இப்போ ஒரு சம்மரி மாதிரி நம்ம பார்த்து முடிக்கலாம். Let us look at a summary of this subject. ஸோ 606 வந்து இந்த புறஜாதிகளின் காலம் வந்து ஆரம்பிக்குது. அப்போதான் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரேல் வந்து நேபுகாத்நேசர், அதாவது பாபிலோன் ராஜா,
இஸ்ரேல் வந்து பிடிச்சிடுறாரு. அப்பத்துலேருந்து தான் அந்த ஒரு புறஜாதிகளின் காலம் வந்து ஆரம்பிக்குது. We see the times of Gentiles actually starts in 606 BC, and Israel was handed over to Nebuchadnezzar, basically to Gentiles, and the times of Gentiles started from there. எவ்வளோ வருடங்கள் அந்த புறஜாதிகளின் காலம் நடக்குது அப்படின்னா 2520 வருடங்கள். So for how long the times of Gentiles progresses is basically for 2520 years. எப்போ முடிவுக்கு வருது அப்படின்னா 1914 AD. அப்போதான் வந்து அந்த புறஜாதிகளின் காலம் முடிவுக்கு வந்துச்சு. அதுக்கான அந்த ஒரு அடையாளம் தான் முதலாம் உலக போர் வந்து நடக்குதுன்ட்டு நம்ம பார்க்குறோம். Basically, the times of Gentiles came to an end, came to a fulfillment in 1914 AD. ஸோ இந்த ஒரு பாடத்துல நம்ம அருமையாக என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, எப்படி தேவன் சொன்ன அந்த ஒரு தீர்க்கதரிசனமானது இஸ்ரேலுடைய அந்த ஒரு அனுபவங்கள் எப்படி அவங்க அதுக்குள்ள போயிட்டு அந்த உரிமைக்காரன் மூலியமாக மறுபடியும் அவங்க வந்து வெளியே வராங்கன்ற ஒரு விஷயம் தான் இதுல முக்கியமாக நம்ம பார்க்கிறோம். Basically, in this subject, in this topic, we learn how beautifully and amazingly the prophecy gets fulfilled, and how the Lord again makes sure the rightful person comes and takes the crown back. இது ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசு மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். அதே போல இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த சபையார் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I thank the Lord, I thank the Heavenly Father through our Lord Jesus Christ for giving me this opportunity, and also I would like to thank the class for giving me this opportunity. Amen. All right, thank you, Brother Stalin. Very, very comprehensive. We appreciated you going all the way back and bringing it forward to our time. Is there any questions or thoughts on this Times of the Gentiles a brother would like to share? சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த ஒரு பாடத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இல்லை உங்களுடைய கேள்விகள் ஏதாவது தான் நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு பிரதர் வந்து சொன்னார். Just go ahead and reach out or start talking, or we can you can raise your hand also. நீங்க வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய கைகளை உயர்த்தி கூட நீங்க பேச ஆரம்பிக்கலாம். So we did have one question for you, Brother Stalin. How do you explain that nothing really happened in 1914 in regards to Jerusalem? Any thoughts on that? Brother, can you repeat the question, brother? So we don't see anything happen to Jerusalem right away in 1914. What's your thought on that? சகோதர சகோதரிகளே, பிரதர் வந்து ஒரு கேள்வி கேட்கறாரு. அதாவது எருசலேம்ல வந்து எதுவுமே 1914ல வந்து நடக்கல. ஸோ அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் வந்து என்ன அப்படின்ட்டு பிரதர் வந்து கேட்கறாரு. That's for you, Brother Stalin. Yes, brother. Brother, I will share my thoughts, brother. Okay. What I understand is basically it's not exactly what is happening in 1914. I basically understood what is happening after that. How progressively they come out of that curse. That punishment, basically. You're saying it starts in 1914, then it continues. Yes, brother. How progressively they are brought out from that. Nice. All right, very good. We would agree with that. Any other questions for Brother Stalin today? I'll translate, brother. Oh, thank you. சகோதர சகோதரிகளே, பிரதர் கேட்ட கேள்விக்கு என்னுடைய கருத்துக்கள் வந்து என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, 1914ல எதுவுமே நடக்கலையே எருசலேம்ல அப்படின்ட்டு பிரதர் கேட்கும்போது, இது நம்ம எந்த ஒரு அர்த்தத்துல வந்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, 1914க்கு அப்புறம் தேவன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரேடியா ஒன் டைமா அவங்கள வந்து எடுத்துன்னு போயிட்டு தேவன் வைக்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோக்ரெசிவா தான் அப்புறம் அந்த ஒரு காலம் முடிஞ்ச பிறகுதான்
கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோக்ரெசிவா அவங்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா மறுபடியும் ஒரு தேசத்தை உருவாக்கி அந்த ஒரு ப்ராக்ரெசிவா தேவன் வந்து அதை பண்றாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு பிரதர் வந்து சொன்னாரு. Brother Stalin. எஸ் சிஸ்டர். Brother, can you put the slide of Levi, Leviticus 26:17? That slide, brother. 26:17. எஸ் சிஸ்டர். Yes, brother. Leviticus 26:17. Ye shall be slain, you have given, brother. Yes, brother. சிஸ்டர் கொஸ்டினா இல்ல என்ன சிஸ்டர்? No, brother. Actually, it is not come ye, it will come you. You shall be slain before your enemies. ஓகே சிஸ்டர். அது வந்து வேற வேற டிரான்ஸ்லேஷன்ல அது ஈன்ட் அப்படின்னு வருது. ஈனா அது யூ தான் அர்த்தம். Illa, brother. Actually, if you see in volume 2, page Okay. number 22, brother was given E and U differences. ஓகே. E is the one, but E, brother. It's about ourselves. You, it's nothing but the other people and all, brother. I have seen in this paragraph. That's the point. பேஜ் It is நம்பர் in சிஸ்டர்? page number 22, brother. And 22. NIV also it is given as a U, not E. But in which is translation, could you please tell me, brother? ஓகே சிஸ்டர். Yes, நான் brother. பார்த்து சொல்றேன். நான் டிரான்ஸ்லேட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். Yes, brother. Brother, I'll translate Sister Pratyusha's thought, brother. I have a question for that, Brother Stalin, before you translate it. Sister Yes, Pratyusha, in the second volume on page 22, does he reference Leviticus 26:17 there, or does he, or are there other scriptures that he brings to bear? No, brother. Actually, E and U. Here also in a HDDP, they have given a E only, brother. E shall be slain, they have given. But brother, if you see in Russell brother in page number 22, E and U, they and them, 4 words, he was given a clarification what exactly it is. So that I have a doubt, E or U. That's only, brother. Okay. Don't know if it applies to Leviticus 26:17. I don't know if I would say it applies to Leviticus 20. I don't know. I have to say I don't know. Because he's talking here about the New Testament in James, and he also brings in Luke. Yes, brother. If you see in NIV, brother, NIV verse, it is talking about 26:17. I will set my face against you so that you will be defeated by your enemies. It's not given a ye. That's my question, actually, brother. Yeah, and ye is you in Old English for the King James. Okay, the both words are same only. In this context, this would be the King James uses the word ye, which would refer to you. Does that make sense? Yes, brother. Okay, good. Thank you. All right. Thank you, Stalin, I- brother. Appreciable, wonderful class. I'll translate, brother. Okay.
இப்போ சிஸ்டர் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஒரு வசனத்துல வந்து இங்கிலீஷ்ல வந்து ஈ அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து வரும். ஸோ அந்த அந்த ஒரு வார்த்தைக்கு சில எக்ஸ்பிளனேஷன் வந்து செகண்ட் வால்யூம்ல பேஜ் 22ல அந்த ஈக்கும் யூக்கும் சில வித்தியாசங்களை வந்து பிரதர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சிஸ்டர் வந்து சொன்னாங்க. இப்போ மார்க் பிரதர் வந்து என்ன ஒரு கொஷின் கேட்டார் அப்படின்னா, அந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு வசனத்துக்கு தான் அவர் வந்து அப்ளை பண்றாரா அப்படின்ற மாதிரி பிரதர் வந்து கேட்டுட்டு பிரதர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது இது வந்து லெவிட்டிகஸ்க்கு தான் அப்ளை ஆகுதா, இந்த ஒரு வசனத்துக்கு தான் அப்ளை ஆகுதா இல்லையான்ட்டு எனக்கு தெரியல. பட் இது வந்து யாக்கோபுலையும் இது வந்து லூக்குலையும் அப்ளை பண்றாருன்ற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு பிரதர் வந்து சொன்னாரு. அப்புறம் பிரதர் வந்து இன்னொன்று என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஒரு அதாவது YEE அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து கேஜேவி வேர்ஷன்ல வந்து யூ அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு தான் இவங்க வந்து அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து இவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பிரதர் வந்து சொன்னார். ஓ பிரதர். Hey, good questions. And that's important to apply the words properly, as brother also brings out here in on 22. Any other thoughts or comments on this talk? Questions? All right. Well, this very well done and very comprehensive. Thank you, Brother Stalin. That very good use of the scriptures in this matter, starting from back in the Old Testament and going up to this day. Very nice. If there are no other questions or comments, we will probably end it there for today. Next week we have Brother Annan on justification. Brother Annan, are you here with us? I do not see Brother Annan. Oh, there he I'm here. is. Hey, Brother Annan, you're at the top. I didn't see it. Are you good for next week? Yes, brother, on May 23rd, brother. All right, good. Now, I'm not suggesting you have to give it today. I'm just asking if you're on deck for next week. All right, good. Brother, Mark brother. Yes. Brother Anand's thing is not on next week, brother. Oh, it's on that's right. May 23rd. Yes. It's May. I'm sorry. Yes. Thank you, Brother Stalin. Yes, it's not. It's next May. All right. Very good. All right. If there's nothing else, Brother Stalin, we'll ask you to close with a word of prayer for us, please. Yes, brother. Oh, brother, hold on, Brother Stalin. We have Yes, Sister brother. Gayatri. Sister Gayatri's hand's been raised. Good morning, brother. Good morning. Stalin brother நாளைக்கு கிளாஸ் சொல்லிட்டீங்களா? சிஸ்டர் சொல்றேன் சார், ஞாபகப்படுத்துங்க. தேங்க்ஸ். பிரதர். Mm-hmm. Yes. Just a minute, brother. I'll switch off the recording. Brother, Gayatri sister is asking, like, I mean, she reminded, tomorrow in our ecclesia we have a business meeting, brother. So tomorrow, attending the volume class tomorrow will be very difficult. So I just wanted to ask whether if you could cancel tomorrow's class, brother. Well, if that's what the brethren want to do, those that attend, Sister